கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யாத்ராம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளின் நடுவில் சரியான தீர்வுகளை நோக்கி பல மணி நேரங்கள் ஜெபிக்கலாம். எப்படியாவது ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலையை பெற்றிட கடுமையாக உபவாசிக்கலாம். ஆனால் தேவன் எல்லா நேரங்களிலும் ஒரு மேஜிக் செய்வது போல ஏதோ ஒன்றை செய்து பிரச்சனைகளை அகற்றி விடுவது இல்லை. அவர் அற்புதங்களை செய்ய இயன்றவர் என்பது உண்மை. ஆயினும் கண்மூடி திறக்கும்போது ஒரு ஆச்சரியமான நிகழ்வை நடத்தி நம்ம எல்லா நேரங்களிலும் அவர் விடுவிப்பது இல்லை. தேவன் சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளின் தீர்வாக ஒரு வழியை காண்பிக்கின்றார், அல்லது ஒரு ஆலோசனை தர விரும்புகின்றார். ஆனால் அந்த வழி இன்னதென்பதை எல்லாராலும் அறிய முடியாது. அந்த ஆலோசனை என்னதென்பதை எல்லாராலும் கண்டறிய முடியாது. தேவ வழியில் நடக்கும், அதாவது கர்த்தருடைய பாதையில் நடக்கும் அனுபவமுடையவர்களுக்கும் தேவ ஐக்கியத்தில் வாழ்கின்றவர்களுக்குமே அவைகள் விளங்கும். தேவன் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு வழியை அல்லது ஆலோசனையை வைத்திருப்பார். ஆனால் ஆவிக்கேற்ற விதமாக புரிந்து கொள்ளும் இருதயம் உடையவர்களுக்கே அதனை அறிய செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர யாத்திரையின் போது தாகத்தினால் நாவு வறண்டு தண்ணீரை தேடி அலைந்த போது அவர்கள் கண்டுபிடித்த தண்ணீர் குடிக்க இயலாத கசப்பான தண்ணீராக இருந்தது. அதனுடைய விளைவாக அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் எரிச்சல் அடையவும் மோசேயை குற்றம் சாட்டவும் செய்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை காண முடியவில்லை. அந்த கசந்த நீரை குடிக்கத்தக்க நல்ல நீராக மாற்றுவதற்கு ஒரு வழி இல்லாமல் இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு விளங்கவோ புலப்படவோ இல்லை. அது அவர்களுக்கு மறைவாக இருந்துச்சு. தண்ணீர் கசப்பான தண்ணீர். ஆனா தண்ணியை பார்த்த உடனே 25 லட்சம் பேர், 1-2 இல்லை, அந்த தண்ணியை குடிக்கணும்னு சொல்லி ஆசையோடு அந்த தண்ணீர் கரைக்கு போகும்போது எடுத்து பருகும்போது கசப்பு. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. தேள்வை சந்திக்கப்படாத பட்சத்தில், அது ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அதை எப்படி பேஸ் பண்றது, என்ன செய்வது என்பதை யோசிக்கிற ஒரு இடத்துக்கு இஸ்ரவேலர் வரல. தங்களை வழிநடத்தின மோசேக்கு விரோதமாக தான் அவர்கள் பேசினார்களே தவிர ஒரு நல்ல தீர்வு இருக்குது அப்படிங்கிறத அவங்க விசுவாசிக்கல. ஆனால் தேவ வழியில் நடந்து தேவ உறவில் வாழ்ந்த மோசேயினால் அதற்கு ஒரு நல்லதொரு ஆலோசனை தேவனிடமிருந்து பெற முடிந்தது. அவன் எந்த ஒரு நெருக்கடிகளின் நடுவிலும், எந்த ஒரு பிரச்சனையின் நடுவிலும் அவைகளை எதிர்கொள்ள தேவன் ஒரு வழியை வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு தேவனை நோக்கி மன்றாடினான். எனவே தேவன் கசந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக ஒரு மரத்தை சுட்டி காட்டினார். அங்கு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டது.
வெறும் ஜெபங்களும் உபவாசங்களும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வராது. தேவனோடு வாழ வேண்டும், தேவ வழிகளில் நடக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல தீர்வுகளுக்கான தேவ வழிகளை கண்டு கொள்ளும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில அல்லது கணவன் மனைவிக்குள்ள அல்லது குடும்பத்துக்குள்ள அல்லது உங்க சொந்த பந்தத்துக்குள்ள அல்லது வேலை பார்க்குற ஸ்தலத்துல அல்லது வியாபார ஸ்தலத்துல ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. வெறுமனது கசப்பா இருக்குது, வெறுமனது கசப்பா இருக்குது, எதிர்பார்த்தது கசப்பா இருக்குது. ஐயா, வாழ்க்கையே பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாகவே சில குடும்பத்தில் இருக்கு. எப்போதும் பிரச்சனை, எப்போதும் பிரச்சனை, பிரச்சனை மேல் பிரச்சனை. அதுக்கு என்ன செய்ய, என்ன தீர்வு காணணும், என்ன முடிவு காணணும்? முதல்ல நாம கடவுளுடைய வழியில நடந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் நிச்சயமாகவே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். இல்லைன்னா முடியாது. தேவனை விசுவாசிக்கணும். நான் எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், தேவன் என்னை விடுவிக்க வல்லவர், என்னை வழிநடத்த வல்லவர், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் தேவன் அவிதமான அற்புதங்களை செய்கிறார். சில பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இப்போ பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்குது, வருஷம் முழுவதும் 365 நாள் இருக்கு. 165 நாளை தள்ளிருங்க, 200 நாள் இருக்கு. 200 நாள்ல அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து படித்தால் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து படிக்காது. பெற்றோர்களும் சில பெற்றோர்கள் விட்டுருவாங்க, சில பெற்றோர்கள் கண்டிப்பாங்க, பிள்ளைகளை ஏத்து நிற்கும். கடைசியில் பரீட்சை வரும் பாருங்க, தாய் உபவாசம் போடுவா. ஆமா, உபவாசம் போடுவா, ஜெபம் பண்ணுவா. இந்த பிள்ளைகள் செய்யாது. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு கூட இருந்து வழி நடந்தால், அவர் நம்மோடு இருந்தால் அந்த பரீட்சையில நிச்சயமா பாஸ் பண்ணணும். நான் கடைசி கட்டத்துல ஒரு ஆயுதத்தை கையில தூக்குவாங்க பாருங்க, உபவாசம், ஜெபம். இதுல சில பேருடைய வாழ்க்கையில இதுதான் ஆயுதம் சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆனா அது செயல்முறைக்கு வராது. தேவன் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. அதே போலதான் உபவாசம் போட்டா, ஜெபம் பண்ணா உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துருவார் அப்படிங்கிறத விட, நான் உபவாசம் போட வேண்டாம், நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கணும், அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அப்படியே நான் செய்யணும், நான் கீழ்ப்படியணும். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே அதுல ஒரு விடுதலை உண்டு. வனாந்தரத்துல தண்ணீர் இல்லை, திடீர்னு ஒரு பள்ளத்தாக்கில் தண்ணீர் இருக்கு, அதை குடிக்க போனா கசப்பு. அப்ப என்ன செய்ய? அதை வழி நடத்துகிற, தலைமை தாங்கி நடத்துகிற மோசே எப்போதுமே கர்த்தரையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உள்ள தேவ மனுஷன். எப்போதும் அவர் கர்த்தரை நோக்கி பார்ப்பார். அப்பதான் அந்த தண்ணீர் பக்கத்துல ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை வெட்டி அதுல போட்ட உடனே தண்ணி மதுரமாயிடுச்சு. ரகசியங்கள் பக்கத்தில் தான் இருக்கும், ஆசீர்வாதங்கள் பக்கத்தில் தான் இருக்கும். ஆனா எப்போதும் தேவன் நோக்கி முறையிடுகிற ஒரு அனுபவம் இருந்தாதான் வெளிப்படுத்துவார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீர்ல போட்ட உடனே மதுரமாய் மாறிற்று. நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டவர், எனக்காக அப்படின்னு சொல்லி அது விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது வாழ்க்கையில அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் ஆலோசனை தருவார், கர்த்தர் வழி நடத்துவார், பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும், தேவனே நம்மை நடத்துவார். இதுதான் உண்மை.
அதனால பிரியமானவர்களே, தேவனால் எல்லா அற்புதங்களும் செய்ய முடியும். ஆனால் அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து அவருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். திடீர்னு தீ பிடிச்சி ஃபயர் இன்ஜின் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தினசரி நம்ம அவரோட நடக்கணும். அந்த பாதையில நடங்க. தினசரி வேதம் வாசிங்க, ஜெபிங்க, இந்த வார்த்தை கீழ்ப்படிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். இதுல சந்தேகமே கிடையாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.